அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான முடிய போகிற இந்த நேரத்தில் தான் புதிய சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த சத்துணவு துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 8997 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட நமக்கு 8997 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 8997 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி கிடச்சிருக்குது, அதில் அதாவது உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, நம்ம 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இந்த ரேஷன் வேலையாக இருக்கட்டும், சத்துணவு வேலையாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த சத்துணவு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி, அதாவது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக 100% வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஸோ இதை எப்படி பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வேலையை வாங்குறது, ஸோ அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எந்த வெப்சைட்டில் பண்ணணும், ஸோ இது ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் என்னென்ன, ஸோ இது மாதிரி தெளிவான துல்லியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் கிட்டத்தட்ட 8997 வேக்கன்சி காலியிடங்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம், சரிங்களா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. சரிங்களா? நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், ஃபெயில் ஆகியிருந்தாலுமே எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூஸ் மூலிமா தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் ஈஸியாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஈஸியாக வேலை எப்படி வாங்குறதுன்றதை தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்திய சத்துணவு துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எந்த வகை இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட அரசு வேலை தாங்க, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இது. கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நமக்கு இதில் சமையல் உதவியாளர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு இதில் சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க, கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மொத்தமாக நமக்கு எவ்வளோ 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 8997 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதற்கான சம்பளம் பார்த்தோம்னா, இதற்கு ஸ்டார்டிங்கிலேருந்து சேல்ரி பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் இதற்கான சேல்ரி கிடைக்குங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஏற்ற மாதிரி ஒரு 500லேருந்து 1000 டிஃப்ரென்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, இந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம், சரிங்களா, 10ஆம் வகுப்பு 10வது படித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் ஃபெயில் ஆகியிருக்கலாம். ரெண்டுத்தில் எது இருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ அடுத்ததாக வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் சரிங்களா 18 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து விண்ணப்ப கட்டணம், இதற்கு விண்ணப்ப கட்டணம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுங்க. ஃப்ரீயாகவே இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை எப்படி செலெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க டைரெக்டாக இன்டர்வியூஸ் பண்ணி தான் இதில் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான காசு கொடுத்தோ இல்லை ரெக்கமெண்டேஷனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதில் டைரெக்டாக இன்டர்வியூஸ் கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூ பண்ணிங்கன்னா அவங்க கேட்குற கொஷினுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு போஸ்டிங் வந்து தமிழகம் முழுவதும், அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்துக்கு வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக நீங்களே பாருங்கள். சென்னை 179, கடலூர் 320, திண்டுக்கல் 139, இந்த மாதிரி 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்றதை நீங்களே தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 8997 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இது ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ அதற்கான வெப்சைட் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியாகும். ஸோ அந்த வெப்சைட் வந்து உடனே எப்படி அதில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுறது, ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், ஸோ இது எல்லாமே தெளிவாக அடுத்த வீடியோவில் இருக்க போகுதுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.